ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஜீரா ரைஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து நன்றாக காய விடவும். எண்ணெய் காய்ந்தவுடன் ஒரு சிறு துண்டு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு ஸ்டார் பூ எல்லாம் பொரிந்தவுடன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன், சேர்த்து நன்றாக பொரிய விடவும். அத்துடன் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நன்றாக வதக்கி விடவும். அரை மணி நேரம் ஊற வைத்து வடிகட்டிய 1/2 கப்பு பாஸ்மதி அரிசி இத்துடன் மெதுவாக வதக்கி விடவும். அரிசி உடையாமல் மெதுவாக வதக்கி விடவும். 2 நிமிடம் நன்றாக வதக்கிய பின் இந்த ரைஸிற்கு தேவையான தண்ணீரை சேர்த்து கொள்ளவும். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணீர் என்ற விகிதத்தில் சேர்த்து கொள்ளவும். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து கொள்ளவும். நன்றாக மூடி வைத்து வேக விடவும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ திறந்து பார்ப்போம் நம்ம ஜீரா ரைஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜீரா ரைஸு நல்ல உதிரி உதிரியாக அழகாக வெந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதுவே நீங்கள் குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் நம்ம தாளித்து விட்டுட்டு குக்கரில் தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஒரு கொதி, எல்லா ரைஸும் தண்ணியும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா இதே மாதிரி உதிரி உதிரியாக வரும். நான் குக்கரில் வைக்கிற பழக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, அதனால தான் நான் இந்த பாத்திரத்தில் செஞ்சுருக்கிறேன். குக்கரில் வைக்கிறவங்க உங்கள் இஷ்டப்படி இந்த நான் சொன்ன மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.